கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்ணாடி தான் கடவுள். அவங்களுக்கு வந்து கண்ணாடியில் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, கண்ணாடி முன்னாடி தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது கன்னியா ராசிக்காரர்கள் வேலையை நினைத்து வாழ்வார்கள், வேலையை நினைத்து தூங்குவார்கள், வேலையை நினைத்து சாப்பிடுவார்கள். அலர்ஜி இந்த வாட்டி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த கஷ்டம் தீரும். குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். கன்னியா ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே தைரியம் அதிகம். முதலாளிக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரே ராசி யாருன்னா கன்னியா ராசி. அதில் வந்து என்ன பிரச்சனைன்னா, அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாங்க. கடைசியில் அதை வந்து புரியறதுக்குள்ள அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவாங்க. ஆனால் எப்பொழுதும் பர்ஃபெக்ஷனில் வந்து அதிகமாக இருப்பாங்க மற்றவங்க விஷயத்தில். ஆனால் அவங்க விஷயத்தில் மட்டும் யாராவது அட்வைஸ் சொல்லிட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க. அது கன்னிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். இந்த தடவை கன்னிக்கு வந்து நிறைய விஷயத்தில் சாதகங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. புது புது கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய ராசியில் கன்னி இந்த வாட்டி வரும். கன்னிக்கு ரொம்ப நிறைய விஷயம் நல்லது நடக்க போகுது. ஆனால் ஜூன் மாதம் வரைக்கும் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணையாக இருந்தால் நல்லது இருப்பார்களான்னு எனக்கு தெரியும்.